இந்த மாதிரி ஒரு படம் நிறைய இடத்துல நிறையா விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு படம் அப்படிங்கிறப்போ ஏகப்பட்ட கேஸ் இருக்கும் மண்டையில். ஸோ கிட்டத்தட்ட இதை ஒரு ஃபார்முக்குள்ளே ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டாடுறதுன்றது எவ்வளோ பெரிய இதுவாக இருந்துச்சு. ஜெய்பீம், ரொம்ப சந்தோஷம், நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, நன்றி. அண்ட் ஒரு டைரக்டராக முன்னாடி உட்காந்துருது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். எழுத்தாளர் தமிழ் பிரபா கூட சேர்ந்து இதை வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு பட்டது. அண்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஜிஎஃப்பை பற்றி நான் படம் பண்ணணுன்னு ஒரு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. தங்கவயல்னு ஒரு புத்தகம் எழுத்தாளர் மகிழ்நன் மூலமாக தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் கிடச்சி. அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஜெர்மன் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறப்போ அந்த லேண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன் நான். எனக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் சம்மந்தமாக அந்த படம் இருந்ததுனால வந்து நிறைய ஒரு கிட்டத்தட்ட சவுத் இந்தியா முழுக்க சுற்றிட்டு இருந்தேன் நான். ஸோ அப்படி சுற்றுறப்போ ஃபஸ்ட் டைமாக கேஜிஎஃப் லேண்டுக்குள்ளே போயிட்டு நுழைஞ்சு ஸோ அந்த லேண்ட் வந்து பார்க்குறதுக்காக போனேன். ஆஃப்டர் மெட்ராஸ்க்கு அப்புறம் நான் போகிறப்போ வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த லேண்டு. அப்புறம் அந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ஸோ அப்படி தான் அந்த தங்கவயல்ன்ற புத்தகத்தை வந்து நான் வந்து வாசித்தேன். அண்டு அதோட இப்போ என்னுடைய ஃபிலிம் ஜேர்னின்னு ஒன்று இருக்குது. நான் மெட்ராஸ்க்கு அப்புறம் வந்து போயிட்டு பார்த்த லேண்டு, அப்புறம் வந்து கபாலி, காலா அண்டு இது வரைக்கும் நட்சத்திரம் நகர்றது அண்ட் சார்பட்டா பண்ணுற இப்படி ஒரு ஜேர்னிக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ எனக்கு வந்து சரி தங்கவேல் பற்றி பண்ணலாம், கேஜிஎஃப்பை பற்றி பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் கேஜிஎஃப் பற்றி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி வந்து ஆக்டர் விஜய் அவர்களை மீட் பண்ணி இந்த கதை நான் வந்து சொன்னேன். நான் கேஜிஎஃப் சம்மந்தமான ஒரு கதை, ஆனால் இந்த கதை இல்லை, ஒரு 3 ஜென்ரேஷன் சம்மந்தமான ஒரு கதை வந்து சொன்னேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைன் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் காலாவுக்கு அப்புறமே இது பண்ணுறதுக்காக நான் வந்து முயற்சியில் இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் வந்து எனக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கப்போ சரி என்ன சொல்கிறது, சார்பட்டா முடிஞ்ச உடனே இதை பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு நட்சத்திரம் நகர் இது பண்ணிவிட்டு இதுக்கு போயிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இது ஃபஸ்ட்டு எழுதுகிறப்போ அவர் விஜய் அவர்கள்கிட்ட சொன்ன கதையாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 3 ஜென்ரேஷன் பற்றின ஒரு கதையாக இது பண்ணலாம் அப்படின்னு தான் யோசித்து நான் வந்து ஐடியாவை வந்து தமிழ் பிரபாகிட்ட ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் நான் எப்போவுமே என்னென்னா அந்த லேண்டை திரும்ப போயிட்டு ரீவிசிட் பண்ணி அந்த மக்களை பார்த்து அவங்ககிட்ட பேசுகிறப்போ எனக்கு என்னென்னா, நான் புத்தகங்களில் படித்த கதையை விட அந்த மனிதர்கள்கிட்ட வேறு சில கதைகள் இருந்தது, நுவான்சன்ஸாக நிறைய தன்மைகள் இருந்தது, அனுபவங்கள் இருந்தது, குறிப்பாக நம்பிக்கைகள் சம்மந்தமாக நிறைய தகவல்கள் இருந்ததுனால. ஸோ அதை வந்து நான் படிக்கிறப்போ வாசிக்கிறப்போ அவங்க கேட்குறப்போ ஒரு மனிதர்களும் பார்க்குறப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த லேண்டுக்கான ஏன் அயோத்திதாசர் பண்டிதர் அங்கே வந்தார் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்தது. அப்புறம் வந்து ஸோ மக்களுடைய பழக்க வழக்கங்கள் சொல்கிற இவர் ஒரு ஆராய்ச்சி, தமிழ் ஆராய்ச்சி ஒரு ஆங்கிலேயர் பண்ண அந்த எட்கர் வந்து அவர் பண்ணது வந்து ஒரு புத்தகம் இருந்தது, லிவிங் டேஞ்சரஸ்னு ஒரு புக்கு எழுதியிருந்தாங்க அதை பற்றி. ஸோ அதையுமே வாசித்தோம். ஸோ ஒரு வேஸ்டான ஒரு ரிசர்ச் போச்சு. ரொம்ப நாள் போனதுக்கப்புறம் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, சரி ஓகே, நம்ம வந்து பிரிட்டிஷ் பீரியட் வந்ததுக்கப்புறம் ஒரு கதை இருக்குது, பிரிட்டிஷ் பீரியட் வரத்துக்கு முன்னாடி ஒரு கதை இருந்தது, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லேண்ட் எப்படி இருந்தது, ஸோ அப்படின்னு ஒரு பெரிய வரலாற்று தேடலாக தான் இந்த கதை எனக்குள்ளே வந்து அப்படியே அறிமுகமாச்சு. அதுக்குள்ளே அப்படியே அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அண்ட் வந்து ஒரு ஸ்டேட் நரேட்டிவாக தான் ஃபஸ்ட்டு இருந்தது. ஆனால் அந்த மக்களை சந்திச்சதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து அந்த நிலத்தோடைய ஆதி மக்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த கேள்விகளோட ஒரு பெரிய ட்ராவல் இருந்தது. ஸோ அப்படி போயிட்டு ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு மேஜிக்கல் ரியலிஸ்டில் நுழைஞ்சு அதை வந்து ஒரு கதையாக மாற்றுறதுன்றது வந்து ஒரு பெரிய சவாலாக தான் இருந்தது. நிறைய முறை எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் அது. அண்ட் இன்னொன்று விஷயம் என்னென்னா, அந்த கதை எழுதுகிறப்பவும் எழுதி முடிக்கப்பட்ட பிறகு படமாக்கப்படுறப்பவும் நிறைய மாறிச்சு. அது இல்லை, அந்த படம் ப்ராசஸ் பண்ணுறப்ப எனக்கு நிறைய அந்த லேண்டோட மனிதர்களோட நிறைய கனெக்ஷன் க்ரியேட் ஆகிட்டே இருந்தது. அண்ட் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸில் எப்படி தங்கலான் தான் யாருன்றது அறிஞ்சிக்கிற மாதிரி நான் யாருன்றது அந்த படத்து மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி அதுதான் அந்த சினிமா எனக்கு வந்து உருவாக்குனது. ஒரு உண்மை தேடலில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களில் அவங்க ஒரு படமாக
ஒரு திரைக்கதையாக மாற்றி தான் நான் கொடுக்க வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி தான் அது நிகழ்ந்ததுன்னு நான் நினைக்கிறேன். பிரபாட்ட இப்போது ஃபேண்டசி அப்படிங்கிற ஜானர் வந்து இப்போது எப்படியும் ஒருத்தரோட கற்பனை தானே அது. ஸோ எப்படியா இருந்தாலும் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் அது இருந்தால் கூட ஒருத்தர் ஃபேண்டசியை விஷுவலைஸ் பண்ணுறது வேறையாக இருக்கும், இன்னொருத்தர் பண்ணுறது வேறையாக தான் இருக்கும்ல. இப்போ ரைட்டிங்கில் உங்களுக்கு அதோட ஒரு கிளாஷ் இருந்துச்சா? இப்போ அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சா? இந்த ஃபேண்டசியை நான் எப்படி விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன் ரைட்டிங்லன்றதுக்கும் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணதுக்கும். ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ஃபேண்டசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லை இந்த படத்துக்கு நெருக்கமான ஒரு வார்த்தையை சொல்லணும்னா ஹைப்பர் நேச்சுரல். ஓகே, இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஹைப்பர் நேச்சுரல் மூவி. இப்போ ஹைப்பர் நேச்சுரலில் ஒரு டேரக்டர் ஏன் இப்போ ரஞ்சித் பொறுத்த வரைக்கும் அவரோட படங்கள் பார்த்து ரசிகனாகவும் சரி, வேலை செஞ்ச படங்கள்லையும் சரி, பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யதார்த்தத்தை தொடக்கூடிய ஒரு படைப்பாளியாக தான் அவர் இருந்திருக்காரு எல்லா படங்கள்லையுமே. அதுக்கு முன்னாடி ஒரு வேர்ல்டு இருக்கும், அந்த வேர்ல்டோட யதார்த்தம், அந்த லேண்டோடைய பிரச்சனையை பேசுவார். இப்போ இந்த படத்தினுடைய அவர் ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எழுதி தான் என்கிட்ட அதை கொடுத்தாரு. எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சு, ஏன்னா இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. பட் ஆஸ் ஐ நோ ரஞ்சித், இட் இஸ் மோர் க்ளோஸ் டு ஹிஸ் ஓன் விஷன். ஹி ஆல்வேஸ் ஃபைண்டிங் இஸ் அந்த மாதிரியான ஒரு 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 மாய யதார்த்தவாதத்தின் மீது அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு மாய யதார்த்தவாதத்தை ஒரு படைப்பாளி ஏன் சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, யதார்த்தத்தை முடிஞ்ச அளவு இன்டர்பிரட் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் ஒரு யதார்த்தம் இருக்குது, இந்த யதார்த்தத்தை இன்னொரு யதார்த்தத்தால் மோத முடியாது, உலகத்தினுடைய சூழல் அப்படி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹைப்பர் நேச்சுரலை அந்த கதையில் கொண்டு வந்து சிலதை சரி பண்ண விரும்புகிறாங்க. நீங்கள் எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மேஜிக்கல் ரியலிஸ்ட்லன்னா யதார்த்தத்தை ஒரு சூப்பர் பவரால் சரி பண்ண, அது ஒரு விதமான ஒரு ஆசை தான், அந்த சமூகத்தின் மீது திருத்தம் பண்ண முடியுமாங்கிற ஆசை தான். இப்போ என்னுடைய ரைட்டிங்கில், என்னோட ரீடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்படி அது இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அட் ஆல். பட் அப்போ எனக்கு அது ரொம்ப சவாலாக இருந்தது. நான் முதல்ல வந்து அவர் எழுதி கொடுத்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஜர்க் ஆகிடுச்சுன்னா, அது ஒரு நான் கேஜிஎஃப்னா நம்ம ஒரு எதிர்பார்ப்போம்ல, ஒரு கேஜிஎஃப் பற்றி ஒரு படம் ஸ்கிரிப்ட் படிக்கணும் போது எனக்கு அந்த ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஃபஸ்ட்டு. தென் அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அவர்கிட்ட சொன்னேன், நான் இந்த கதை நீங்கள் இப்படி தான் சொல்லணுமா அப்படின்னா, அவர் ஓகே இப்படி தான் நான் சொல்ல போகிறேன்னாரு. அப்புறம் நான் என்னோடய வேர்ஷன் ஒன்று எழுதினேன், அந்த படத்தை கம்ப்ளீட்டாக நான் வேறு இதனை ஒட்டி என்னோடய வேர்ஷன் ஒன்று எழுதினேன். அவர் தட்டி விட்டாப்ல, இதெல்லாம் கிடையாது, இஸ் வெரி கன்விக்ஷன் வாட் ஹீ வாண்ட் டு டெல், இந்த வகைமைக்குள்ளே தான் இந்த படத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சாரு. எனக்கு அது ஒரு மோதலாக தான் இருந்தது. மோதல்னால் நான் கற்றுக்கிறேன் அந்த ப்ராசஸ்க்குள்ளே. ஸோ இட் இஸ் வெரி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் டு மீ. இப்போ இவ்வளோ நாள் கழித்து இந்த படத்தை தள்ளி நின்று பார்க்கும் பொழுது, நான் வேலை பண்ண படங்களில் என்னுடைய ப்ரொஃபைலில் சொல்கிறேன், என்னுடைய ப்ரொஃபைலில் இந்த மாதிரி ஜானரில் நான் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேங்கிறது ஐ ஃபீல் மோர் ப்ரவுட். வெரி டிக்னிட்டியான ஒரு மூவியில் வேலை பண்ணிக்க ரொம்ப சந்தோஷம். அப்படி தான் நான் ப்ரொஃபைல்னு சொன்னீங்களே, அந்த இதில் வந்து இப்போது உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த உங்களுடைய இதுக்கு முன்னாடியான கொலாபரேஷன்ஸ்லையும் சரி, நீலமோட கொலாபரேஷன்ஸ்லையும் சரி, எனக்கு அந்த குண்டு நீங்கள் பண்ணீங்க, இந்த அந்த மாவுலி சாங் இருக்குல்ல, இப்போ கிட்டத்தட்ட உங்களோட ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட்டை வந்து ஒரு திருவிழா வந்து ஸ்க்ரீனில் அதே அளவுக்கான சுவாரஸ்யத்தோடு கொடுக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுவும் சரி, நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் அந்த ஸ்டேஜ் பிளே வந்து அகெயின் அது இது பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இதில் உங்களுக்கு பெரிய சவாலாக இருந்தது. கிட்டத்தட்ட இது ஒரு 1917 மாதிரியோ இல்லை ஒரு ரெவனன் மாதிரியோ ஒரு படம் இது, அங்கேயே நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கணும் அப்படின்றது. அதில் கிராஃப்ட் வைஸாக நீங்கள் என்ன பண்ணி அந்த ஃபீலை கொண்டு வந்தீங்க? கிட்டத்தட்ட இங்கே ஒரு மூமெண்ட்லேருந்து எல்லாமே நம்ம அந்த இடத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டால் நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும் இதில். ஸோ அதுக்கு என்ன கிராஃப்ட் வைஸாக நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லை, என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்தே இப்போது அதியன் அவரோட கொலாபரேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது ஏன் ரஞ்சித் அண்ணாவுக்கு பிடிச்சிட்டு நான் ஏன் நட்சத்திரமுக்கு உள்ளே வந்தேன், நட்சத்திரம் நகரிக்கிறதுக்குன்னா அந்த யதார்த்தம். இப்போ விழுப்புரத்துலேயும் ஒரு கேமரா வச்சா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களில் அந்த விஷுவல் இல்லை. அப்போது ரொம்ப மோர் ஆஃப் க்ளோசர் டு த ரியாலிட்டி வந்து இருந்ததுனால தான் என்னை வந்து நட்சத்திரம் நகரிக்கிறதுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அண்ணனோட நட்சத்திரம் நகரிக்கிறதுல தியேட்டரோட ஒர்க் பண்ணும்போதும் அங்கே என்ன நடக்குது அப்படின்ற அந்த லைட்டு, அங்கே ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. இப்போது டெக்னிக்கலி பிரில்லியன்ட் ஃபிலிம் பண்ணுறதா இல்லை மோர் ஆஃப் க்ளோஸ் டு த ஆடியன்ஸ், ஒரு தியேட்டரில் ஆடியன்ஸு உட்காந்துருக்குது, அவங்கள வந்து ஒரு பிளேக்கு கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்குன்ற ஒரு ட்ரிப்பு தான் வந்து நட்சத்திரம் நகர்கிறது ஃபுல்லாகவே இருந்துச்சு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இது வந்து அந்த கேன்வாஸ் வந்து ஒரு இடத்துக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன கேன்வாஸ். இது வந்து பீரியடாகவும் வேறு எங்கேயோ போகுது. மறுபடியும் அதோட என்ன சொல்கிறது, அதோட கேன்வாஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு தங்கலானோட கேன்வாஸ் வந்து அண்ணன் எதுவுமே ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. லைக் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட் படிக்கிறோம், திருப்பி அவங்கள்ட்டேருந்து ரெக்கி போகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் வருது, என்ன விஷயங்கள் அவங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் பேசுவோம். ஒரு 1 டே போகிறோம்னா ஒரு 10 மினிட்ஸ் சில விஷயங்கள் இப்படி தான்டா நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சில இன்புட்ஸ் இருக்கும். அந்த இன்புட்ஸ் வச்சு பார்க்கும்போது
இந்த படத்தில் வந்து கிராவிட்டி எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஒரு கேமரா வந்து ஸ்டாண்டில் இருந்தாக்க ஒரு கிராவிட்டி இருக்கும்ல, நீங்கள் ஒரு இடத்த வந்து ப்ரெசென்ட் பண்ணுவீங்க, அதாவது ஒரு ப்ரெசன்ஸில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ப்ரெசன்ஸை வந்து எங்கேயுமே அந்த படத்தில் வந்து கொடுத்துடக்கூடாதுன்றது வந்து ஒரு பாயிண்டில் வந்து தோணுச்சு. அப்போ ரெவனன்ட்டோட ரெஃபரன்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க, அதை நம்ம கம்ப்ளீட்டாக அடாப்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு லேண்டோ, இந்த படம் அதை பற்றி பேசல. இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனு, ஒரு டைரக்டரோட எக்ஸ்பிரஷன் தான் இது. இது வெறும் பீரியடில் நடந்த கதையாக நான் பார்க்கல, ஹவு ஹீ ரிஃப்ளெக்ட்ஸ் தட் ஸ்டோரி அப்படின்றது தான் நான் பார்த்தேன். அப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் கிராவிட்டி இல்லாமல் இப்போது 3 hours நின்றுக்கிட்டே படம் பார்க்குறாங்கன்னா அந்த ஃபோக்கஸ் வந்து டுவர்ட்ஸ் த கேன்வாஸ் இருக்கிறதுனால தான். அதே நேரத்தில் ஏன் நைட்டில் வந்து யூஸ்வலான ஒரு லைட்டிங் கொண்டு வரல, ஸ்க்ரீனை நீங்கள் தேட வேண்டியது இருக்கும் ஒரு கேரக்டரை பார்க்குறதுக்கு. உங்களுக்கு சவுண்ட் இருக்குது, யார் பேசுகிறான்னு கேட்குறதுக்கான சவுண்ட் இருக்குது. அப்போ நைட்லேயும் ஒரு யூஸ்வலான படங்களில் ஒரு ப்ராப்பர் ஃபில் பண்ணி இருக்கிற ஒரு இது இருக்குது. அது என்ன சோர்ஸ் இருக்கோ அதுதான். ரொம்ப மினிமலாக அவ்வளோ பட்ஜெட் இருந்தாலும் அட்டன் பண்ணது வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே போகணுன்ற சில சைக்காலஜிக்கல் இதுதான். அதுதான் இந்த படத்தில் வந்து மோர் ரியாலிட்டிங்கிறத நம்ம வேற ஒன்றா பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் புரிஞ்சிருக்கோம். ஆச்சு. உங்ககிட்ட வந்து இது பண்ண நினச்சிருந்தேன். இப்போது இந்த லைவ் சவுண்ட் இருக்குல்ல, அதுக்கு எடிட் பண்ணுறதுன்றதுல உங்களுக்கு என்ன தனியான ஒரு 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 சேலஞ்சஸ் இருந்துச்சுல்ல? எல்லாருக்கும் வணக்கம். இது எடிட்டில் வந்து லைவ் சவுண்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சிங்க் பண்ணுறது வந்து இப்போ ஆடியோவில் வந்து யூஸ்வலாக 2 layers தான் வரும் நம்மளுக்கு. இப்போ லைவ் சவுண்ட்னா ஒரு 8 layers கிட்ட நம்மளுக்கு இருக்கும், 8 to 10 கூட இருக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பேஸ். நம்ம ஸ்பேஸ் எவ்வளோ சின்னதாக இருந்ததுன்னா ஒரு வேளை 6, 5 இருக்கும். ஸோ தங்களான டைம் லைன் பார்த்திங்கனாலே மினிமமாக ஒரு ஆடியோவில் சிங்க் சவுண்டுன்றதுனால ஒரு 8 layer இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா சவுண்டு, அப்புறம் போடுற ரெஃபரன்ஸ் மியூசிக்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20 layers ஆஃப் ஆடியோ ட்ராக்ஸ் மட்டுமே நம்மளுக்கு இருக்கும். அண்டு வீடியோ சைடில் போயிருந்திங்கன்னா கூட இப்போது விஎஃப்எக்ஸ்க்காக இருக்கிற லேயர்ஸ், ஸ்ப்ளிட் அப்பு அப்படின்ட்டு ஒரு டைம்லைன் ஆர்கனைஸ் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு வேலையாக தான் இருந்தது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். உங்கள்கிட்ட இது இப்போது உங்களுடைய ஆக்டிங் மீட்டர்ன்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ கிட்டத்தட்ட ஒரு மெயின் ஒரு படத்துலனா இப்போது வெளியே வரும்போது இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 3 மெயின் கேரக்டர்ஸ் தாண்டி ஒரு கேரக்டர் 2 கேரக்டர் நமக்கு ஞாபகம் இருக்கும். உங்கள் படத்தில் வந்து சாரசாரியாக சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருக்கீங்க, எல்லாமே பயங்கரமாக மனசில் பதிகிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறப்போ யார்ட்டையுமே உங்கள் சாயல் தெரியாமல் அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லார்ட்டையுமே தனித்தனியாக அவங்க தெரியுறாங்களே. இப்போ கிட்டத்தட்ட எல்லா படத்துலையுமே 7 படம் பண்ணிட்டுனா 7லையுமே நம்மளால் ஒரு 10 கேரக்டராக சொல்ல முடியும். அவங்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மீட்டர் இருந்திருக்கு. ஸோ ஆக்டிங் மீட்டர் எப்படி செட் பண்ணுறீங்க? நீங்கள் போய் நடிச்சு காட்டுவீங்களா இல்லை என்ன? ஆக்டரோட வேலை தான் அது, ஆக்டிங்கிறது என் வேலை இல்லையே, என் வேலை டைரக்டர் தான். இல்லை பட் அது அவ்வளோ வித்தியாசமாக இருக்குல்ல கம்பேரிட்டிவ்லி. அது என்னன்னா எனக்கு என்ன வேணுன்றதை நான் முன்னாடியே செட் பண்ணுறோம். லைக் வந்து எப்பவுமே படம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஷூட் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல கேரக்டர் ஆக்ட் பண்ணுறோம். அப்புறம் கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணுது அதோட வேல்யூஸை வந்து தனியாக எழுதி வச்சுருவோம். எழுதி வச்சுட்டு வந்து ஒர்க் ஷாப் பண்ணுறோம். ஒர்க் ஷாப் பண்ணுறப்போ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வராங்க. ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன கேரக்டர்னு நம்ம சொல்கிறோம். சொன்னதுக்கப்புறம் நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்பேன், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, ஸோ இதோட வேல்யூஸ் எப்படி, இதுதான் இந்த கேரக்டர் வந்து டிமாண்ட் பண்ணுது, நீங்கள் இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து நம்ம வந்து கேட்குறோம். ஈவன் விக்ரம் சார்கிட்ட நான் கேட்டேன், பார்வதி, பசுபதி அண்ட் எல்லாருக்கிட்டே வந்து நான் வந்து கேட்டோம். நம்ம அப்போ கேட்குறப்ப அவங்ககிட்ட நான் விட்டேன், நீங்கள் இதை எப்படி பண்ண போகிறீங்க, இது வரைக்கும் பண்ண படங்கள்லேருந்து நீங்கள் இது என்னவா ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறப்போ, அப்போ ஆர்டிஸ்ட் வந்து அவங்க ஒர்க் ஷாப் வரப்பவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த கேரக்டர் இப்படி ப்ரெசென்ட் பண்ணலாமா அப்படின்றதோடு அவங்க வராங்க. அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க, 1 நாள் 2 நாள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, டைலாக் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து விக்ரம் சார்லாம் வந்து ஒரு 2 weeks ஒர்க் ஷாப் வந்தார். ஒர்க் ஷாப் வந்து அந்த கேரக்டரை வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நானே ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். வருவார், அந்த ஒர்க் ஷாப் முடிஞ்சோடனே ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று பண்ணுவார். ஸோ இப்படி பண்ணலான்னு இருக்கேன், இப்படி நிற்கலான்னு இருக்கிறேன், இப்படி நடக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு வந்து ஒவ்வொன்றா ஒரு ஆட் பண்ணிட்டே வருவார். அண்ட் பசுபதி அண்ணன்கிட்ட நான் பேசுகிறப்போ வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி ஒரு கேரக்டரு, இப்படி ஒரு வைணத்தை வந்து ஃபாலோ பண்ணுறவர், ஸோ இப்படி எனக்கு வேணும் ஒருத்தர் அப்படின்னு கேட்டோடனே உடனே வந்து அவர் என்ன பண்ணனா, அவர் ரிலேட்டிவ்ஸ் யாரோ ஒருத்தர் அது மாதிரி பேசுகிறவர் இருந்திருக்காரு, அவர் பார்த்துருக்காரு. உடனே அவரை பற்றி அவரை மாதிரி நடிச்சு காட்டினோடனே எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான். ஆனால் அவர் டைலாக் புரியல, அவர் புரியாது பேசுறதுன்னா, ஆமாம் அது புரியாது தான், அது புரியாது தான் அந்த கேரக்டருடைய வேல்யூவே. சரி, அதனால் வந்து நான் கேரக்டர் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்.
புரிகிற மாதிரி வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கேரக்டரோட டிமாண்டு அந்த சீனில் அவன் என்ன பண்ணுறான், அந்த பாடி லாங்குவேஜ் வச்சே வந்து அந்த கேரக்டரை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிட்டோம் ஆடியன்ஸ் அப்படின்றது தான் வந்து எனக்கு அந்த கேரக்டரோடைய விருப்பமாக இருந்தது. அண்ட் வந்து இப்போ இவங்க கங்கம்மாள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னா ஒரு வெயிட்டை தூக்கணும், வெயிட்டை இறக்கணும், குழந்தைங்கள 3 குழந்தைங்கள 5 குழந்தைங்கள பெற்றவங்க எப்படி நடப்பாங்க, எப்படி நிற்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது. நார்மல் ஹீரோயின்ஸ் ரோல் பண்ணிட்டே இருந்தவங்க சரி இந்த மாதிரி ஒன்று பண்ணோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெயினர்லாம் கூப்பிட்டு வந்து டெய்லி வெயிட் கல் தூக்கி பார்ப்பாங்க அவங்க. ஸோ எப்படி நிற்கிறது சிரிக்கிறப்போ வந்து பல்லு மறைக்க யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம என்ன டக்குன்னு என்ன யோசிப்போம்னா பல்ல மறைச்சின்னு சிரிப்பாங்க சில பேர். ஸோ ஆனால் என்னென்ன ஒர்க்கிங் கிளாஸில் இருக்கிறவங்க யாருமே பல்லெல்லாம் மறைக்க மாட்டாங்க, அப்படியே வெளிப்படையாக சிரிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு பிரச்சனையே இருந்ததே இல்லை. நான் நிறைய அப்படி பார்த்துருக்கேன் நான். ஸோ அது வந்து அவங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ இப்படி இருந்தால் இப்படி நடக்கலாம், அப்படி நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் மாலுக்கு எல்லாருக்குமே. என்ன அசோகனுக்கு கேரக்டர் வந்து அவனை பண்ண ஆரம்பித்தோடனே வந்து அவன் ஒரு சப்கான்ஷியஸாக அவனோட மைண்டில் ஒரு வேர்ல்டு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் அந்த வேர்ல்டுக்குள்ளேயே அவன் வந்து இருப்பான். ஸோ இப்படி ஒவ்வொரு கேரக்டர்கிட்டையும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்கிட்டையும் வந்து நம்ம பேசி டிமாண்ட் பண்ணி அவங்க அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து அந்த டிமாண்டை வந்து தங்களுடைய உடல் மொழியில் வந்து கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல, அது அவங்களோட வேலையாக நான் முழுக்க பார்க்குறேன். நான் ஒரு டைரக்டர் வந்து அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கான வேலை மட்டும்தான் எனக்கு. அது வந்து அந்த கேரக்டர் ஆர்க்கில் அந்த கேரக்டர் டிசைனில் அவங்க நடிக்கிறாங்களா இல்லையா, இது மட்டும்தான் நான் வந்து பார்ப்பேன். அண்ட் அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து இதுதான் அந்த கேரக்டர் அப்படின்னு டிசைட் பண்ணிவிடுவேன். அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட நானும் ஆர்டிஸ்டும் பேசி இந்த கேரக்டர் இப்படி தான் நிற்கும், இப்படி தான் பேசும், இப்படி தான் பழகும், இந்த எமோஷன்ஸ் இதுதான் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் கேரக்டரை வந்து அந்த ஆர்க்கை கண்டினியூ பண்ண வேண்டியது ஆக்டரோட வேலை நான் சொல்லிவிடுவேன். நான் அது கண்டினியூட்டி முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்க்குறது ஆக்டரோட வேலை நான் பார்ப்பேன். ஆனால் அது மீறி ஒரு ஆக்டர் பார்க்கணும்ல, இந்த எமோஷனில் எப்படி அழணும் சிரிக்கணும். ஏன்னா ஸ்கிரிப்ட் அவருக்கு தெரியும், சீன்ஸ் தெரியும், இந்த சீன்ஸில் என்ன நடிக்க போகிறாரு அவருக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. நான் யாருக்கும் நான் சொல்லித்தரேன். தங்களானை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எதுவும் சொல்லிக் கொடுக்கல. எமோஷன்ஸோட வேல்யூஸ் ஹை அண்ட் லோ, ஸ்டேஜிங்கு எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும், ஸோ எந்த இடத்துல நிற்கணும், கேமரா எங்கே நிற்கும், ஸோ இந்த ஸ்டேஜிங்கில் ஒரு கோஆர்டினேஷன் தேவைப்பட்டது. அந்த கோஆர்டினேஷனை தான் நான் டைரக்ட் பண்ணேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது முழுக்க அப்படி நடந்தது தான் அது. ஆக்சுவலி இதே சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸை ஒத்தே தான் உங்களுக்கும் ஒரு கேள்வி. நீங்கள் ஒர்க் பண்ணுற படத்துலையுமே வந்து ஒருவேளை அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, மற்ற படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, எப்படியோ உங்களுக்கு ஒரு 10-12 கேரக்டர் கிட்டத்தட்ட நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு இது வந்துருதுல்ல, அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குல்ல. ஸோ அந்த இப்போ இத்தனை கேரக்டர்ஸோட மைண்ட்லேருந்து எழுதணும்ல ஒரு விஷயத்த. இப்போ நீங்கள் அந்த கங்கு பெற்ற கேரக்டர் வந்து ரொம்ப ஈஸியாக அது வெறும் ஒரு கிண்டல் பார்வையோட மட்டுமே இது பண்ணிட முடியும். பட் அதில் ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி இருக்குல்ல, இந்த உலகம் இன்னீக்குவலாக இருக்குன்றதுனால தான் நான் வேறு ஏதோ ஒரு பொண்ணுலகத்துக்கு ட்ரை பண்ணுறேன்றது அந்த கேரக்டரோட இது இல்லையா. ஸோ அதெல்லாமே டைலாக்ல நீங்கள் அதோட மைண்ட்லேருந்து அதை ஒன்று எழுதணும்ல. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ இதுவாக இருந்துச்சு? இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக திரைக்கதை எழுத வரல சினிமாக்குள்ளே. நான் நாவல் எழுதி தான் நான் வரேன். இப்போ நாவல் எழுதும்போது அது ஒரு படர்ந்த தன்மையில் தான் அந்த கதை போகும். ஒரு பர்டிகுலர் கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி போகாது. அப்போ சினிமாக்குள்ளே திரைக்கதைக்குள்ள நான் வரும்போது எனக்கு ஒரு நாவல்ட்டி தன்மை என்கிட்ட இயல்பாக இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். இப்போ அதனால் நான் வேலை பண்ணுற படங்களுக்குள்ளே நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, அலாங் வித் டைரக்டர் கொலாபரேஷன், லைக் ஒரு ஹீரோ டிஃபர் ஃப்ரம் த ப்ரொட்டாகனிஸ்ட், ரைட்? ஹீரோனா எல்லா முடிவுகளும் கதையில் அவன் தான் எடுப்பான், எல்லா வித நன்மை தீமைகளுக்கும் அவன் தான் பொறுப்பாக இருப்பான், கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அவனுக்கு ஒரு லைஃபே இருக்காது, ஹீரோட காதலுக்கு சப்போர்ட் பண்ணுறதா மட்டும்தான் அவன் இருப்பான் பொதுவாக. இப்போ நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் கதை எழுதும்போது அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் எங்கே ஸ்ட்ராங்காக மாறுவானா, மற்ற கதாபாத்திரங்களை எப்படி எழுதுறீங்கிறது தான் மேட்ரு. இப்போ நீங்கள் சார்பட்டா நான் வேலை பண்ண அந்த படமாக பார்க்கட்டும், இப்போ சொர்க்கவாசல் ப்ளூ ஸ்டாராக இருக்கட்டும், எனக்கு அந்த கான்ஷியஸ் எப்பவுமே இருக்கும். இப்போ தங்கலாண்டில் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, தங்கலாண்டில் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது. இப்போ நிறைய கதாபாத்திரங்கள் எழுதும்பொழுது அதில் ஒரு மொனாட்டனஸ் வந்துடக்கூடாது. அப்போ அந்த மொனாட்டனஸ் வராமல் ஒரு 10 கதாபாத்திரங்கள் எழுதுறது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒரு கதாபாத்திரத்துக்கும் தனித்த பின்புலத்தை கொடுக்கணும். இப்போ நீங்கள் தங்கலாண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே, இப்போ வரதன் கேரக்டர்னா அவனோட ஆட்டிடியூட், அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவன் ஒய்ஃப்குள்ள எவ்வளோ நெகிழ்வாக இருக்கிறான், அவன் கேரக்டர் ஒன்றா இருக்கும். கெங்கு பட்டர் கம்ப்ளீட்டாக வேறு ஒன்றா இருக்கும். தங்கலான் வேறு ஒன்றா இருப்பார். அந்த வெள்ளக்காரன் பேர் என்ன, வில்லன் டேனியல். ஸோ எவ்ரிபடி ஹேவ் தர் ஓன் அம்பிஷன், ஓன் கோல் இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு ஸ்க்ரீன் டைமாக நிறையா கொடுக்கணும் அவங்களுக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு அந்த கேரக்டருக்கு மீது தனித்த பார்வை இருக்கணும். ஒரு சீன் 2 சீன் வந்தால் கூட அவங்களுக்கு அந்த கதையை எலிவேட் பண்ணுறதுக்கான ஒரு தன்மையை நீங்கள் வைக்கணும். அப்படி வைக்கும்போது அவங்க ஸ்க்ரீன் ஸ்பேஸாக கம்மியாக இருந்தால் கூட ஒரு படமாக பார்க்கும்போது they will be very memorable. அவங்க திரைக்கதையில் ரொம்ப நினைவு கூறப்படிய கதாபாத்திரமாக மாறுவாங்க. அது ஒரு நல்ல ரைட்டிங்கான ஒரு அடையாளமாக தான் நான் வந்து அதை பார்க்கணும், யார் அதை எழுதினாலும்.
என்னன்னா கதாபாத்திரங்கள் ஏன் இவ்வளோ இருக்குது, மல்டி லேயர்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப்பில் நிறைய பேர் பார்க்குறோம், யாருமே நம்ம ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறதே இல்லைல்ல. இப்போ எங்கள் தெருவில், எங்கள் ஊரில், எங்கள் அப்பா, இப்போ எங்கள் வீட்டில் என் அப்பா, நான், அம்மா, என் அண்ணன், தம்பி, நான் இருக்கோம். அப்புறம் எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து மனைவிகள் வராங்க, அப்புறம் குழந்தைகள் வராங்க. ஸோ எல்லாருமே டிஃப்ரெண்ட் கேரக்டர், யாருமே ஒருத்தரோட ஒருத்தர் சாயலே இல்லை. அந்த ஏன்னா கேரக்டர்ஸ், அதாவது ஹீரோவை கூட நீங்கள் வந்து எழுதிடலாம். என் படத்தில் வந்து ஹீரோ எழுதுறதை விட கேரக்டர்ஸுக்கு ஏன் எழுதுறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா வந்து கேரக்டர்ஸ்க்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, அவ்வளோ மல்டி லேயர்ஸ் இருக்குது. நம்ம அவங்கள வந்து அவ்வளோ சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுற முடியாதுன்னு எனக்கு தோணுது. அப்போ அவன் என்ன பேசுவான், அவன் பேசுகிற ஒரு வார்த்தையின் மூலமாக அந்த கேரக்டரை நம்ம வந்து நியாயப்படுத்த முடியுமா? இதுதான் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். இல்லை, லைஃப்பை நம்ம விட்டு பார்க்குறப்போ, கவனிக்கிறப்போ வந்து இது ஈஸியாக எடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த எல்லா படத்துலையுமே நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா படத்துலையுமே ஆல்மோஸ்ட் ஒரு செம்ம சீக்வன்ஸ் நம்ம வந்து இதில் ஃபுல்லாக அது ஒரு எடிட்டருக்கு வந்து ஒரு இது மாதிரி இல்லை, ஃபீஸ்ட் மாதிரி இல்லை. நீங்கள் கர்ணனில் இருக்கிற அந்த இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், இல்லை சார்பாட்டால் அந்த ரோஸ் கிட்ட போய் ஃபைட் ஒத்துக்கிறத அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இதில் வந்து அந்த டே நைட் சீக்வன்ஸ் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு எடிட்டருக்கு ஒரு ஃபீஸ்ட் மாதிரி நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ அது மாதிரி இருக்கும்ல அது உங்களுக்கு. ஸோ அந்த சீக்வன்ஸ் இது பண்ணப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதோட எக்ஸ்பீரியன்ஸ்? இது என்னென்னா ஆக்சுவலாக ஷூட்லேயே ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டாங்க. இப்போது டேயில் இருக்கிறதும் நைட்லேயும் செப்பரேட்டாக எடுக்கும்போது இது ரெண்டுமே நம்ம வந்து மேட்ச் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் டெலீட் பண்ண சீன்ஸ்லாம் இருந்தது, ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணோம் அந்த இடத்துல. எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு புத்தர் வழியாக ஓப்பன் பண்ணுறது. ஸோ இந்த டே அண்ட் நைட் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நம்ம வந்து ஒரு ஆர்என்ஆர்த்தி கதை வந்து ஓப்பன் ஆகும். முன்னாடி வேறு ஒரு பிளேஸ்மெண்ட்டில் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து சரி இங்கே வந்து சூப்பர் நேச்சுரலாக ஒரு விஷயம் நடக்குது, ரொம்ப ஹையாக ஆகுதும் போது அதுலேருந்தே நம்ம வந்து அங்கே கட் பண்ண போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நிறையா நடந்தது. இந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டுக்கு உங்களுக்கு இந்த இப்போ மேஜிக்கல் ரியலிஸ்ட்டை காட்டுறதுன்றது இருக்குல்ல, இப்போ நீங்கள் நாட் ஒன்லி வெறும் இந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டியாக மட்டும் இல்லாமல் இப்போ அந்த அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம கேப்சர் பண்ணுறதுன்ற ஒன்று இருக்குல்ல, இப்போ இந்த லென்ஸில் வச்சா தான் அவங்களோடது பயமாக கன்வே ஆகும் நமக்கு அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல. ஸோ அந்த கால்லாம் எப்படி எடுத்தீங்க? அது முன்னாடியே பேசி வச்சதால் அங்கே போய் டிசைட் பண்ணுறதா? இல்லை, ஆமாம், அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அந்த சீக்வன்ஸ் அப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியும். இப்போ என்னோட ஹோம்ஒர்க்காக நான் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ அண்ணங்கிட்ட சொல்லும் போது பண்ணலாம்டா, யோசிக்கலாம் அப்படின்வாங்க. அவ்வளோதான் அதோட ரிப்ளை இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஷூட்டு போயிட்டோம். இப்போ எங்களுக்கு என்னென்னா எங்களோட லென்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு 18mm லென்ஸ் தான், ஒரே லென்ஸ் தான் படம் ஃபுல்லாக. ஸோ அந்த அப்போ டைனமிக்ஸை வந்து நாங்கள் எப்படி ப்ளே பண்ணுறதுனா ஆக்டர்ஸோட டிஸ்டன்ஸ், கேமரா டு ஆக்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க. இப்போது விக்ரம் சாரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேமராவுக்கு 10 inches கூட இருந்திருக்காரு, அவேல வந்து ஒரு 20 meter அவே கூட ஒரு ஷார்ட்டில் நடிச்சிருப்பாரு. ஸோ ஒரு ப்ரொட்டகனிஸ்ட்டை சொல்கிறேன். அப்படின்னு இருக்கும்போது இவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்கும்போது அவங்களோட பொசிஷனை எப்படி ஸ்டேஜ் பண்ணுறோம், அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி தான். இப்போ அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் வந்து ஒரு 3rd ஃபில்மாக உள்ளே வரேன், 4th ஃபில்மாக. அப்படின்னும் போது அவங்க என்ன மாதிரியான ஒரு அந்த கேன்வஸில் எந்த மாதிரியான கேரக்டர் பொசிஷன் பண்ணுறாங்கன்றதுல தான் அதோட ட்ராமாவே வரும். ஸோ அதை வந்து சேர்ந்து பண்ணும்போது ஒவ்வொரு நாளுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு இது இருக்கும், ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கும். இப்போ டே அண்ட் நைட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷனிங் எந்த பொசிஷனில் டேவாக மாறணும். ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் டேயில் ஷூட் பண்ணிட்டோம், திருப்பி அதே ஆக்டர்ஸை கூப்பிட்டு வந்து நைட்டில் வச்சுட்டு அதே இப்போ நான் வந்து அந்த மானிட்டரில் வந்து சில பொசிஷன் மார்க் பண்ணி வச்சுருந்தேன், அவங்களோட XY எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம். அதை பண்ணிவிட்டு திருப்பி அதை ரிப்ளிகேட் பண்ணுறது, வைடில் சில ஜம்ப்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஜஸ்ட்டு நம்ம இது இங்கே ஆஃபீஸ்லேயே உட்காந்து ரெடி பண்ணிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு போயிருந்தா கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த சீக்வன்ஸ் வந்திருக்குமான்றது தெரில. திடீர்னு ஒன்று தோணும், ஒரு நாள் அந்த நைட் சீக்வன்ஸ் அப்போ ஒரு ஃப்ளாஷ் போட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க அண்ணனுக்கு வந்து அது தோணுச்சுட்டே அது அப்படியே நைட்டாக மாற்றலாமா, பண்ணி பார்க்கலாம், நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸ் எடுக்கும்போது தான் அது பிளான் பண்ணி பண்ணோம். அது மாதிரி நிறைய நியூ ஐடியாஸ் வந்து சடனாக அண்ணனுக்கு தோணும். இது கதையோட ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த ஷூட்டு தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அப்போ மறுநாள் காலையிலே வரும்போது இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரெடியாக இருப்போம். எங்கள்கிட்ட ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு, அதாவது லைட்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை, டேயில் கேமரா இருக்குது, கேமராவில் ஒரு ட்ரினிட்டின்ற ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, ஜிம்மி இருக்குது, இவ்வளோதான் இருக்குது. இப்போது நைட்டில் தான் நாங்கள் லைட்டை யூஸ் பண்ணுறோம். அப்படின்னும் ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு எக்யூப்மெண்ட் தான், நிறையா இருக்குது. என்ன சொல்கிறது, அட்வான்ஸ்ட் சிஸ்டம் தான்,
ஆனால் அது ரொம்ப மினிமலிஸ்டிக்காக யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ எப்போ அந்த ட்ராமா தேவைப்படுதோ ஆர்டிஸ்ட் பொசிஷனில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி அதை அச்சீவ் பண்ணோம். உங்கள்கிட்ட வந்து இந்த இன்னொன்று ரொம்ப எல்லா படத்துலையும் தொடர்ந்து வர ஒரு விஷயம்ன்றது சாங்ஸ். நீங்கள் வந்து அகைன் எல்லா கிட்டத்தட்ட 3 மியூசிக் டேரக்டர்ஸ் வந்து நீங்கள் கொலாபரேட் பண்ணிட்டீங்க இப்போது. ஆனால் எல்லாத்துலேயுமே எல்லா பாட்டுமே கிட்டத்தட்ட பயங்கரமாக ஆடியோவாகவும் சரி அண்ட் சாங் பிக்சரைசேஷன் சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு கூட உங்களோட எந்த படத்துலையுமே இது எதுக்கு தேவையில்லாமல் வருதுன்ற ஒரு ஃபீல் ஜென்ரலாக ஒரு படத்தில் வருதுன்ற ஒரு நார்மலாக இருக்கும். ஆனால் இங்கே உங்களுக்கு வந்ததே கிடையாது அது. அண்ட் இன்னொன்று அந்த வர மொமெண்ட்டும் சமடா அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த இதுலேயுமே கூட அந்த மினிக்கி வர மொமெண்ட் வந்து பயங்கரமான ஒரு மொமெண்ட் அது. அங்கே இப்போ நீங்கள் சாங் பிளேஸ் பண்ணுறதுன்றது இருக்குல்ல, அது உங்களுக்கு எப்படி நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும்போது உங்களுக்கு அந்த இந்த இடத்துல ஒரு சாங் இருக்கணுன்றதுக்கான வணிக கட்டாயங்களுக்காக நீங்கள் சாங் பண்ணியிருக்கீங்களா? அது இருக்கும் இல்லை அப்படியே வருது அது சாங்காகவே? இல்லை, சாங் இல்லாமல் படம் பண்ணணும்னு நான் யோசிச்சதே இல்லை. ஏன்னே தெரியல இப்போ வரைக்கும். சாங் இல்லாமல் நான் படம் பண்ணணுமா எனக்கு தெரியல. ஏன்னா பாட்டு நம்ம கேட்டு வளர்ந்துருக்குறோம். ஆனால் பயங்கரமான ஒரு பூரான ஒரு மியூசிக் நாலேஜ் உள்ள ஆள் நான். எனக்கு அந்தளவுக்கு பெரிய மியூசிக் நாலேஜ் இல்லை. மியூசிக்னா இளையராஜா தான். அதுக்கப்புறம் தான் வந்து மற்றதெல்லாம் நமக்கு அதுதான் நம்ம மியூசிக்னே நினச்சி கேட்டு வளர்ந்து அதுதான் அப்படின்னு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட போயிட்டு எப்படி மியூசிக் கேட்குறதுன்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஆனால் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது மட்டும் தெரியும். அண்ட் கான்டெம்பரரி சினிமா, கான்டெம்பரரி மியூசிக் வேர்ல்டில் என்ன மாதிரியான சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன ஆர்டிஸ்ட் இருக்காங்க, குறிப்பாக அந்த பொலிட்டிக்கலாக நம்ம வந்து பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நான் வெறும்னே வந்து பொலிட்டிக்கலானா பாபா அம்பேத்கர் மட்டும் வாசிக்கல. அண்ட் வந்து மேற்கத்திய இசை வடிவங்களை வந்து வாசிக்க ஆரம்பித்தேன். அண்ட் பிளாக்ஸோட மியூசிக் என்ன பண்ணிருக்காங்க, அப்புறம் வந்து மேற்கத்திய இசை கலைஞர்களை பற்றி வாசிக்கிறது, அவங்க என்ன மாதிரி சவுண்டை யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக டியூன் வந்து என்னை பயங்கர இம்பாக்ட் பண்ண ஒரு சவுண்ட் டிசைன். நான் தொடர்ந்து ஹான்சிமரோடைய அந்த மியூசிக் மட்டுமே நான் போட்டு கேட்டு எழுதினேன். நான் தங்களான் எழுதுறப்போ வந்து மேக்ஸிமம் அந்த சவுண்டு என் காதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது என்னை பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணிச்சு அந்த மியூசிக். ஸோ இந்த மாதிரி நான் சில ஆர்டிஸ்ட் அடிக்கடி எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. திடீர்னு வந்து காலா எழுதுறப்பெல்லாம் கென்ட்ரிக் லாமர் தான் எனக்கு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது. அவருடைய சாங்ஸ் எல்லாம் வந்து போட்டு கேட்டு ஆல்ரைட் தான் அந்த படம் உருவாக்குறதுக்கு மெயின் ரீசனே வந்து ஆல்ரைட் கூட சொல்லலாம். அது வந்து எனக்கு பயங்கரமாக வந்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு என்ன. ஸோ அப்போ இவங்க யார் நீனா சிம்யன் வந்து நட்சத்திர நகர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து மியூசிக் அப்படின்றது வெறுமனே வந்து பொலிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் லைஃப்பில் ரொம்ப மினிமலாக தான் கேட்பேன், எப்போயாவது கேட்பேன். ஆனால் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை கேட்கறதுனால அந்த சவுண்டு சிஸ்டம்ஸ் மியூசிக் என்ன வேல்யூவை க்ரியேட் பண்ணுது சமூகத்தில். மியூசிக் வந்து சாதாரணமான விஷயமா நான் வந்து பார்க்கல. மியூசிக் வந்து ஒரு பெரிய விஷயங்களை மனிதர்களுடைய ரொம்ப எளிய மனிதர்கிட்ட ஈஸியாக நெருங்கக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கிறதுனால ஐ எம் வெரி கான்ஷியஸ் அபவுட் மியூசிக். அது வந்து நம்ம படத்தில் வரப்போ கரெக்டாக அதை யூஸ் பண்ணணும், கரெக்டாக இருக்கணும். யாரும் ஏன்னா மெட்ராஸில் வந்து தொடர்ந்து 2 பாட்டு இருக்கும். ஆகாயம் தீப்பிடித்தா இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து நீ நான் நாம், ரெண்டுமே ஸ்லோ மியூசிக் தான். யாராவது புதுசாக ப்ரொடியூசர்ஸ் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப இப்படி ஒரு சாங் உடனே வருதுன்னுலாம் யோசிச்சிருப்பாங்கன்னா அதுக்கு கவலைப்படவே இல்லை. ஏன்னா ஒன்று வந்து அவன் காதலி வந்து அவனை வந்து அந்த பிரச்சனைலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறா. அவன் இன்னொரு சாங் வந்து காதலி போயிட்டான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பாடுறது இருக்குல்ல. ஸோ 2மே நமக்கு ஒர்க் ஆகும். சரி, அதனால் வந்து அந்த 2 சாங்கும் பேக் டு பேக் வச்சேன். ஸோ அதுதான் எல்லாமே. அண்ட் எனக்கு என்னென்னா கொண்டாட்டங்கள் மீது மிகப்பெரிய ஒரு அக்கறை இருக்குது. ஏன்னா பொதுவாக தலித் லைஃப் அப்படின்றதே வந்து ரொம்ப சோகம் அப்படியே வந்து வரைச்சி அதுவே எனக்கு வந்து நான் நிறைய இலக்கியங்கள் வாசிக்கிறப்ப எனக்கு வந்து அதுவே எனக்கு ஒரு பெரிய அயற்சியை கிரியேட் பண்ணிச்சு. தோட்டியின் மகன்லேருந்து எக்கச்சக்கமான நாவல்கள் நான் வந்து வாசித்தப்போ தலித் லைஃப் அப்படின்றது வந்து என்னவா சொல்கிறாங்கன்னு யோசிக்கிறப்ப உண்மையிலேயே நானும் ஒரு அருமையான பேக்ரவுண்டில் தான் வந்திருக்கிறேன். ஆனால் நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், என்னுடைய லைஃப் வந்து பயங்கர கலர்ஃபுல்லானது, கொண்டாட்டமானது. என்னுடைய நடனம், பாட்டு, சிரிப்பு, அழுகை எல்லாமே வந்து பயங்கர செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில். நான் செலிப்ரேட் பண்ணதை எனக்கு இன்னொருத்தர் என்ன பண்ணாங்கன்னா கழிவிறக்கமாக மாற்றுறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. என்னடா இதை போயிட்டு வந்து அவங்க வந்து அவங்களும் மக்கள் தானே, அவர்களும் மனிதர்கள் தானே. ஒரு படம் நினைக்கிறேன் 17 வழக்கு எண் 17 இருக்குல்ல, அது படம் முடிச்சுட்டு அந்த படம் பயங்கரமாக இருக்கும். அந்த படம் முடிச்சுட்டு வந்து நிறைய இயக்குனர்கள் பேசுனாங்க. எல்லாருமே என்ன பேசுனாங்கன்னா அழுக்கான மனிதர்களை பற்றிய ஒரு படம். பாவம் அவங்க. எனக்கு உண்மையிலேயே அந்த படம் வந்து எனக்கு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இவர்கள் அந்த படத்தின் மீது வைக்கப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல,
அது என்னை வந்து பயங்கர தொந்தரவு படுத்துச்சு. அப்போ நான் யார் அப்படின்னா, நான் ஒரு அழுக்கானவனா? அப்போது நான் வந்து இந்த சமூகத்தில் இல்லாத ஒரு வெளியில் இருக்கிற ஒரு ஆளா? அப்போ கடனில் அப்போ பல கேள்விகள் வரப்போ வந்து உண்மையிலே நான் யார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ உண்மையிலே நான் யாருன்னா, ஓகே நீ பார்க்குற அந்த பார்வை ஒன்று இருக்குது, அப்போ நான் என்னை பார்க்குறேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நான் என்னை பார்க்குறது வந்து பயங்கர கொண்டாட்ட மனநிலையாக எனக்கு இருந்தது. நான் திருப்பி சொல்கிறேனே, நான் 5th வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் நான் தான் கிளாஸ் லீடர். நான் சொல்கிறது தான் சட்டமாக இருந்தது. ஆனால் என் ஊரில் பிரச்சனை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு இருக்குல்ல, டீச்சர் என்கிட்ட தான் வந்து சாக்ஸ் பிஸ் கொடுத்து வந்து போர்டில் பிளாக் போர்டில் எழுத சொல்லுவாங்க. நான் தான் எழுதுவேன், எல்லாருக்கும் முன்னாடி எழுதுவேன்ல. ஸோ அதெல்லாம் செம்ம ஜாலி. இல்லை யார் அட்டண்டன்ஸ் நான் போடுவேன், யார் வந்திருக்காங்க இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து என்கிட்ட பவர் இருந்திருக்கு. அப்புறம் வந்து சாவுக்கு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், அதில் வந்து பாட்டு பாடுறதா இருக்கட்டும், அந்த தெருவில் ஒன்றா சேர்ந்துருக்குது. அந்த திடீர்னு நைட்டில் கரண்டாக பிரச்சனை எல்லாரும் உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும், பேசுகிறப்ப திடீர்னு பாட்டாக மாறும், திடீர்னு சண்டையாக மாறும். ஒரு பயங்கரமான ஒரு கல்ச்சர் பேஸ்டு ஒரு லைஃப்பில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அது வந்து அந்த வாழ்க்கையை இன்னொருத்தர் வந்து ஒரு கழிவிறக்கமாக பார்க்குறது. ஓகே அதில் ஒரு வேல்யூஸ் இருக்குது, நான் அதை தப்புன்னுலாம் சொல்ல. ஸோ அப்படிதான் நம்ம எல்லாரும் அது பார்க்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறது வந்து அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் தேவைப்பட்டது. அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ என்னுடைய வாழ்க்கை என்னை எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக வச்சுட்டு இருந்தது, இன்னும் இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் நான் எப்படி வந்து எவால்வ் ஆனேன், நான் எப்படி இந்த சமூகத்தில் இன்னைக்கு வரைக்கும் வந்து இடவிடாமல் நின்றுட்டே இருக்கேன். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம், இவ்வளோ சிக்கல்களுக்கு அப்புறம், இன்னைக்கும் இவ்வளவு தடங்களுக்கு பிறகும் கூட வந்து நான் ஏன் வந்து நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்போ, இந்த வாழ்க்கை எனக்கு கொடுக்குற என்ன சொல்றது, அடுத்த நகருக்கு நகர்த்துக்கிற புஷ் இருக்குல்ல, அது எக்கச்சக்கம் அது. ஸோ அதை வந்து நான் அந்த கொண்டாட்ட மனநிலையை மக்கள்கிட்ட கடத்தணும்னா அதுக்கு வந்து திரைப்படங்களில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, இந்த போக்கு வந்து ரொம்ப அவசியமானது. அது மியூசிக் வந்து ரொம்ப முக்கியமானது. உண்மையிலேயே வந்து சார்பட்டா பரம்பரையில் செகண்ட் ஹாஃபில் அந்த சாங் வச்சதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு எல்லா கிராமத்துலையும் போட்டு பாட்டோம் டான்ஸ் ஆட்டோம், இதுக்காகவே நான் அதை பண்ணேன். நான் பாட்டோம் டான்ஸ் ஆட்டோம் இந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய எண்ணமாக இருந்தது. ஸோ அதனால தான் சாங்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். பாடல்கள் மூலமாக நிறைய கடத்த முடியும் வந்து நான் ரொம்ப நம்புகிறேன். நான் அது வந்து மியூசிக்காக வெர்பலாக வந்து பயங்கர ஸ்ட்ராங்கானது அந்த மீடியம் ஆக்சுவலி. ஆனால் நீங்கள் இதில் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? லைக் மியூசிக்கில் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு மட்டும் தான் சொல்லுவேன். அதை தாண்டி எனக்கு அவ்வளோ மியூசிக் தெரியாதுன்னு சொல்றீங்களா? லிரிக்ல உங்களோட பங்கு நிறையா இருக்குது. ஏன்னா உங்களோட எல்லா சாங்குக்குமே அவ்வளோ லிரிக்கல் வேல்யூ இருந்திருக்குல்ல. கிட்டத்தட்ட நீங்கள் எந்த நல்ல லிரிக்ஸிஸ்ட்டுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறேன். பட் அதுக்கான ஃபீடு சொல்கிறேன் நான். உமாதேவி வேறு இருக்காங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன்னா, இவங்க எல்லாருமே என்னன்னா, நான் ரொம்ப வந்து இதுதான் வேணும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் எனக்கு என்ன வேணுன்றதை நான் சொல்லிவிடுவேன். நான் இந்த உமாதேவி கிட்ட நான் ஃபஸ்ட்டு சொல்கிறப்ப கூட வந்து என்னென்னா, வார்த்தைகள் வந்து எவ்வளோ, ஏன்னா அவங்க லிரிசிஸ்டாக எனக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து இந்த பாட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுன்ற வந்து அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். சினிமா பாடல்களுக்கு சந்தம் இதெல்லாம் ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது, அண்ட் வந்து சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டது என்னென்னா, வேற சில வேணும், நம்ம வேற ஒன்று பண்ணணும். ஸோ அப்படின்றப்போ அவங்க வந்து இலக்கியங்கள்லேருந்து வரப்போ அந்த வார்த்தைகள் அவங்க பயன்படுத்துகிறப்போ வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே. கபிலன் கூடலாம் அவர் வேறு படங்களில் வேறு மாதிரி ஒர்க் பண்ணுவார், எனக்கு வந்து அப்படியே டோட்டலாக கான்ட்ராஸ்டாக ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அது டைரக்டரோட டிமாண்டு தான். எனக்கு வந்து கவிதைகள் மீது ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. ஸோ அதனால் வந்து வார்த்தைகளை படிக்கிறப்பவே அது என்னை வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணால் உடனே வந்து ஓகே சொல்கிறேன் நான் ஆக்சுவலி. அவங்கள்ட்ட போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நான்னிக்கு ரொம்ப நன்றிங்க. இப்போ உங்களோட இது இருக்குல்ல, இப்போ சாங் இங்கே வரப்போகுது அப்படிங்கிற இந்த சிச்சுவேஷன்ஸ்லேருந்து இங்கே இருக்குது அப்படின்றதுலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இது இங்கே வேணாம் இது இங்கே வேணுன்ற மாதிரி ரைட்டிங்கில் ரொம்ப டிபேட் ஆகி கடைசியில் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சீக்வன்ஸை நாங்கள் கிராக் பண்ணுறதுக்குன்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? இப்போ எங்கே சாங் வைக்கலான்றதுலேருந்து ஜென்ரலாக ஒரு டிஸ்கஷன்ஸ் போகும்ல, ஏதாவது ஒன்றுக்கு தானே நம்ம ரொம்ப நேரம் அதை அல்லாடிக்கிட்டே இருக்கோம்ல. அந்த மாதிரி இந்த சீக்வன்ஸோ இல்லை இந்த விஷயமோ நாங்கள் ரொம்ப நாள் யோசிச்சிட்டே இருந்தோம், பட் அதுக்கப்புறம் கிராக் ஆச்சுன்றது எந்த சீக்வன்ஸில்? அப்படி எனக்கு தோணலை. எனக்கு பொதுவாகவே இப்போ இந்த சாங்ஸ் படத்தில் வேணுமா வேணாவாங்கிறதே ஒரு பழைய விவாதமாக தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங்கோட வகைமை மாறிடுச்சு. இப்போ சமீபத்துக்கு எமிலி பெரிஸ்னு ஒரு படம் வந்துச்சு. வந்துச்சு அந்த படம், ஆஸ்கார் அதில் கொடுத்துருப்பாங்க அந்த லேடிக்கு. அந்த படம் ஒட்டுமொத்த படமே சாங்கில் தான் கதையை சொல்லியிருப்பாங்க. மூவி ரிலீஸ் இன் 2024. பாடல்களை வந்து நம்ம படத்துக்கு வேணுமா வேணாமாங்கிறத தாண்டி அது ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்காக நீங்கள் வச்சிங்கன்னா விச் இஸ் வெரி கான்டெம்பரரி. ஓகேவா? அதனால் நம்ம அந்த ஜோனுக்குள்ளே, பட் அந்த ஹோல் ஒரு சினிமாக்குள்ளே பாடல்கள் வைக்கணும் அப்படிங்கிறது, பாடல்கள்னால் என்ன, யதார்த்த லைஃப்பில் நம்ம பாடுவோம். எப்போ பாடணும், அதீதமான உணர்ச்சி வரும்போது தான் அந்த உணர்ச்சியோட வெளிப்பாடு பேச்சிலேருந்து பாடலாக போகுது. உதாரணத்துக்கு எங்கள் நார்மலாகிறேன், எங்கள் ஆயா யாரும் செத்துட்டாங்கன்னா அதனுடைய அழுகை ஒப்பாரியாக மாறுதில்லை, அது ஒன்றா மாறுது. ஒரு காதலுடைய வெளிப்பாடு,
இந்த இந்த அதீத வெளிப்பாடுக்கு ஒரு 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 ஃபார்ம் இருக்குது, அதுதான் பாட்டு. அப்போ அந்த அதீத வெளிப்பாடு கதைக்குள்ளே கரெக்டாக பிளேஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு தான். இப்போ உதாரணத்துக்கு தங்கலாண்டில் சொல்லலாம், தங்கலாண்டில் அந்த பாட்டு வருது இருக்குல்ல, முத ஜாக்கெட் வந்தீங்க அந்த லேடிஸ் அவங்கெல்லாம் போடும்போது அது வரிகளில் சொல்கிறத விட அதனுடைய கொண்டாட்டத்தினுடைய எக்ஸ்பேண்டபிள் தான் அந்த பாட்டுக்கு அங்கே தேவைப்படுது. அப்புறம் ஒருத்தன் பயங்கர அப்சசிவாக இருக்கிறான். அப்சசிவாக இருக்கும்போது அந்த அப்சசினுடைய வெளிப்பாடு சொற்களை சொல்ல விட பாடல்களாக அது மக்கள்கிட்ட பாடல்களாக வரும்போது தேவை, அதை ஜஸ்டிஃபை பண்ணிடும். ரைட். இப்போ அந்த ஜஸ்டிஃபிகேஷன் அந்த பாட்டுக்கு முன்னாடி இருக்காங்கிறதா நம்ம ஒரு ஸ்க்ரீன் ரைட்டரை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அது இப்போ உதாரணத்துக்கு வந்து அவன் கபிலன் வந்து ஹீ இஸ் கோயிங் டு ப்ராக்டிஸ், அவன் லைஃப்பில் எல்லாமே போய் இஸ் லாஸ் சம்திங். அப்போ அவனுக்கு நீயே ஒளின்னு ஒன்று சொல்லும் போது ஒன்று வருதில்ல, அதுக்கான ப்ரெஷர், அந்த பாட்டு வர்றதுக்கான ப்ரெஷர் அந்த கதைக்குள்ளே கரெக்டாக பிளேஸ் ஆகிருக்கா இல்லையா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் ரைட்டராக பார்க்க வேண்டியது தான் ஒன்று இருக்குது. அப்புறம் யாருக்காக கதை சொல்கிறோம், எந்த விதமான இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிறீங்கன்னா ஊஸ் யுவர் ஆடியன்ஸ், ரைட். ஒரு ஃபெஸ்டிவல் படம் பண்ணுறீங்கன்னா தட் கம்ப்ளீட்லி நீங்கள் சப்டெக்ஸ்டாக அதை படுத்துறது எந்த பாடல்கள்லாம் இல்லாமல் வைக்கலாம், நியாயமான உணர்ச்சிகள். ஒரு வெகுஜனங்களுக்கு கதை சொல்லும் போது எல்லா விதமான வகைமைக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ் அதுக்குள்ளே வைக்கணும். இப்போ நாமே ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட நான் ரஞ்சித் அவர்கிட்டலாம் கேட்டேன், நான் ஏன்னா இவ்வளோ உலக சினிமாலாம் பார்க்குறீங்க, பாட்டெலாம் ஏங்க உங்கள் படத்தில் வைக்கிறீங்க, சும்மா ஜென்ரலாக பேசும்போது ஹி டெலிபரேட்லி சேயிங் ஹி வாண்ட் அ சாங் இன் ஆல் த மூவி. ஏன்னா அவர் கதை வந்து வெகுஜனத்துக்கு தான் ரொம்ப கிளியராக சொல்ல விரும்புகிறார். அப்போ இந்த வெகுஜன லைஃப்பில் கானா இருக்குது, ஒப்பாரி இருக்குது, எல்லாமே இருக்குதுல்ல, அதுக்கான தேவைகளை ஒரு திரைக்கதையில் உருவாக்குறோமா ஒன்று. ரெண்டாவது, ஒரு மனிதனோட லைஃப்பில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் கல்மினேட் பண்ணி சொல்கிறதுக்கு ஒரு மாண்டேஜ்னு ஒரு வடிவம் வந்து திரைப்படத்தில் இருக்குது. அப்போ அந்த மாண்டேஜை நீங்கள் சொல்கிறதுக்கும் அந்த பாடலில் பயன்படுத்திக்கலாம். இப்படி தான் நான் வந்து இதை கிராஸ் செக் பண்ணிப்பேன் ஸ்க்ரீன் ரைட்டிங்குள்ளே. அண்ட் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போது இது இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்களை சொல்கிற படம், இவ்வளோ ட்ராக்ஸ் அடிக்கடி போயிட்டே இருக்குது, இவ்வளோ தூரம் இருக்குல்ல, இப்போ கிட்டத்தட்ட கான்ஸ்டன்டாக ரன் டைம்ன்ற இது வந்து உங்கள் மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்குமா, இல்லை ஒரு பல வாட்டி பார்த்ததுக்கப்புறம் ஒரு படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஜட்மெண்ட் எப்படி இருக்கும், லைக் இதை கட் பண்ணலாம் இதை வச்சுக்கலான்ற ஒரு ஜட்மெண்ட் இருக்குல்ல, இதுதான் தேவை இந்த ரன் டைமுக்குள்ளே அப்படிங்கிறது, அது எப்படி ஒரு முடிவுக்கு வரீங்க? தங்கலான் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரன் டைம் தான் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு கட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மதியானம் ஸ்டார்ட் பண்ணோம், நைட்டு தான் படம் முடிஞ்சது. நானும் அண்ணனை தான் பார்த்தோம் உட்காந்து. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பேசவே இல்லை. ஏன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு படம் பார்த்துட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பெரிய என்னது ஒரு அனுபவம் கொடுத்தது. அது வந்து யோசிக்க வச்சது ரொம்ப நேரமாக. ஒரு கிட்டத்தட்ட அடுத்த நாள் தான் நாங்கள் கான்வர்ஸே பண்ணோம். பெரிய ரன் டைம் ஆக்சுவலாக. அந்த ரன் டைம்லேருந்து நம்ம இந்த ரன் டைம் வர்றது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஏன் அந்த ரன் டைம் நம்ம இப்போ பெரிய லென்த் வந்து நம்ம தேட்ரிக்கலில் பண்ண முடியாது. ஸோ அப்படின்றனால நிறைய விஷயங்கள் இப்போது கிஷோர் எடுத்த சிங்கிள் டேக் நிறையா வந்து கட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி நிறையா வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய இடம் இருக்குது. ஸோ ஆனால் இப்போது சாங்ஸ், இந்த சீக்வன்சஸ் இருக்குல்ல, ஃபைட்டு, இதெல்லாம் வந்து இப்போது அண்ணனோட ஸ்கிரிப்டில் வந்து ரொம்ப கரெக்டான ஒரு இடத்துல வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். இப்போது எல்லா படங்கள்லையுமே அவரோடதுல வந்து கரெக்டான ஒரு இப்போது ஹை மொமெண்ட் தான் மினிக்கின்ற சாங்காக இருக்கட்டும், தங்கலானேவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கரெக்டான ஒரு இடத்துல அவர் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிடுவார். ஸோ ஆனால் இப்போ சீன்ஸ் வரும்போது அவர் யோசிக்கிறது எடுக்கிறது வந்து பெரிய லென்த்தாக மாறுது. ஏன்னா அவர் மாண்டேஜ் தேவைப்படுது. அதுக்கப்புறம் சீன்ஸே வந்து ரொம்ப டைம் கொடுத்து எடுக்கிறதுலாம் கொஞ்சம் பெரிய லென்த் இருக்குது. அதை நம்ம கட் டவுன் பண்ணுறது வந்து டிஸ்கஸ் பண்ணி ரெண்டும் பேசி கட் பண்ணுற மாதிரி வரும். மட்டும் ஒரே ஒரு இது மட்டும் கேட்குறேன். உங்களோட கிளைமேக்ஸில் இடத்துலையுமே ஒரே இது இருக்குல்ல, இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கருத்தை நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வரீங்க, லைக் ஒரு தனி ஆளால் எதையுமே சாதிக்க முடியாது. இப்போ மெட்ராஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும், காலா எடுத்துக்கிட்டிங்கனாலும், தங்கலான் எடுத்துக்கிட்டாலும், எல்லாருமே சேர்ந்து ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டியோட விழிப்புணர்வோட தெருவில் இறங்கி நம்ம போராடினா மட்டும்தான் அதுக்கான இது கிடைக்கும். அதுவும் ஒரு கூட்டமாக மட்டும்தான் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒரு பெரிய ஹீரோவோட படத்துலையும் உங்களால் அதை நீங்கள் ரொம்ப தெளிவாக அதை ஒரு தனியால் மேலே வைக்காம நீங்கள் அதை கூட்டமாக வைக்கிறீங்க. ஸோ அது வந்து இந்த பேட்டர்ன் ஆஃப் இது வந்து தொடர்ந்து உங்களோட எல்லா படத்துலையுமே வந்துட்டு இருக்குல்ல. இதை பற்றி உங்களோட கிளைமேக்ஸோட பேட்டர்ன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கிளைமேக்ஸ் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த விருப்பமாக இருக்குது. ஒரு டைரக்டராக எனக்கு என்ன தோணுதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு ஆளாக எனக்கு என்ன தோணுதுன்னு ஒன்று இருக்குது. எனக்கு 2 ரோல் இருக்குது ஆக்சுவலி. ஆர்டிஸ்டாக ஒரு ரோல் இருக்குது, அண்ட் வந்து ஒரு சமூகத்திலிருந்து வர ஒரு மனிதனாக இன்னொரு ரோல் இருக்குது. ஸோ ஆர்டிஸ்ட்டு இந்த சமூகத்திலேருந்து வர ஒரு பிரதிபலிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிற அந்த ரோல் இருக்குல்ல, சம்டைம்ஸ் வந்து ஆர்டிஸ்ட்டு வந்து அது கொஞ்சம் தள்ளி போயிட்டு இந்த ரோல் பயங்கரமாக என்கிட்ட வந்து டாமினேட் பண்ணும். எனக்கு என்னென்னா, ஸோ நான் ஏன் படம் எடுக்க வந்தேன் அப்படின்றது வந்து
நான் பல விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறேன். அந்த படம் எடுக்கிறதுக்கான விருப்பம் அப்படின்றதே வந்து இங்கே ஒட்டுமொத்தமாக இது ஒன்றிணைஞ்சு நம்ம இந்த சமூக மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு வாய்ப்பை என்னுடைய சினிமா உருவாக்கி விடாதா அப்படின்ற ஒவ்வொரு அந்த கனவும் அந்த ஏக்கமும் தான் என்னுடைய கிளைமேக்ஸாக நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கிறத நான் வந்து அது வந்து ரொம்ப நான் முக்கியமாக நான் வந்து பார்க்குறேன். இல்லைன்னா சரி அதே என்னுடைய திரைப்படங்கள் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஹீரோ சாகசத்தால் எல்லாமே நிகழ்ந்துவிடுமா கூட வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் 2.5 மணி நேரத்தில் வந்து எனக்கு நான் ஒரு கதையை உருவாக்குறேன், கதாபாத்திரங்களை உருவாக்குறேன், கதாபாத்திரங்களோட பிரச்சனையை உருவாக்குறேன், அதை தீர்க்கிறதுக்கான ஒரு இடத்த நோக்கி போகிறேன். அப்படி போகிறப்போ அந்த தீர்ப்பதற்கான இடம் ஒன் சைடடாக மட்டுமே இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒரு இடமா அது மாறணும் அப்படின்றது தான் என்னோட முயற்சியாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இங்கே இருக்கிற சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுறது அப்படின்றது வந்து வெறும் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்லை, யார் இந்த பிரச்சனையை உருவாக்குவதற்கான காரணமாக இருக்கிறாங்களோ அவங்க மனம் திரும்புவதும் ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு இன்க்ளூசிவாக இதை மாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக நான் வந்து பார்க்குறேன் ஆக்சுவலி. ஓகே, வந்திருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. இந்த இது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஹோஸ்ட் பண்ணுறேன், அதனால் என்னோட சைட்லேருந்து ஏதாவது இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கங்க. ஜெய் பீம், நன்றி, மகிழ்ச்சி. பாடலாசிரியர் உமாதேவி அவர்களையும் படக்குழுவோடு இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக ஒரு ஹிட்ஸ் வந்துட்டே இருக்கிற காம்பினேஷன்றது உங்கள் காம்பினேஷனில். ஸோ இது எப்படி முதல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இப்போது மினிக்கி மினிக்கி பற்றி சொல்லுங்கள். நான் சினிமாவுக்கு வந்ததே வந்துட்டு நான்னியிலேருந்து தான். மெட்ராஸ் தான் என்னோட ஃபஸ்ட்டு படம், நான்னி தான் என்னோடய ஃபஸ்ட்டு சாங். ஆனால் அந்த சாங் வந்துட்டு எனக்கு உண்மையிலே சொல்லணுன்னா எனக்கு சாங் எப்படி எழுதணும்லாம் தெரியாது, கவிதை எழுத தெரியும். அந்த கவிதை தான் என்னோடய பலமாக இருக்குது இப்போ வரைக்குமே. அது தங்கலான் வரைக்குமே எனக்கு மிகப்பெரிய பலம் என்னோடய கவிதை தான். அந்த கவிதையினுடைய ரசிகனாக ரஞ்சித் சார் இருக்கிறதுனால தான் என்னோட கவிதைகளை வந்து அவரோட படங்களில் குறிப்பாக சொல்லணும்னா அது திரைப்படத்துலேயே சொல்கிறேன். ஏன்னா திரைப்பட பாடல்களில் ஒரு மெட்டுக்கான பாட்டு எழுதுறதுன்றது வந்து ரொம்ப எளிமையான விஷயம். ஆனால் அதுக்குள்ளே கவிதையே சொல்கிறது தான் சவாலானது. அதை இன்னும் எனக்கு எளிமையாக்குனது வந்து ரஞ்சித் சார் தான். ஏன்னா அவரோட படங்களில் தான் எனக்கு அந்த தைரியம் வந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து மெட்ராஸ்லேருந்து கபாலியில் சொல்லணுன்னா 2 சாங்கு பொதுவாக வந்துட்டு கபாலிக்கு முன்னாடி மெட்ராஸ்க்கு அப்புறமும் நான் சாங் பண்ணேன், மாயா பண்ணேன், இனிமேல் இப்படி தான் பண்ணேன். அதுக்கப்புறமும் நான் ஒரு 6-7 படங்கள் நான் பண்ணிட்டேன். அந்த படங்கள்லாம் கூட எப்படி இருக்கும்னா மெலடியாக தான் இருந்தது. ஆனால் கபாலியில் தான் வீரதுரந்தரா வந்துட்டு ஒரு புறம் சார்ந்த ஒரு பாட்டாக இருந்தது. அது இன்னும் எனக்கு வந்து நான் சார் வந்துட்டு எனக்கு அந்த சாங் கொடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் அது எனக்கு எப்படி ஒரு உந்துதலாக இருந்தது, ரொம்ப எனக்கு பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்தது அப்படின்னா அது என்னோட இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக கூட இருக்கலாம். ஒரு ஒரு விமனாக என்கிட்ட கொண்டு வந்து ஹீரோ இன்ட்ரோ சாங் அது. ஏன்னா ரஜினி சாரோட 80s ரஜினி சாரோட இன்ட்ரோவாக இருக்கும் அது. அதை வந்து என்கிட்ட கொடுத்தது எனக்கு சாங் வந்துட்டு அவர் எந்த கான்ஃபிடென்ட்டில் என்கிட்ட கொடுத்தாருன்னே எனக்கு தெரியல. ஆனால் அவர் கொடுத்தது தான் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. அது ஒரு ட்ராவலில் தான் நான் பண்ணது. வீரதுரந்தரா ஏன்னா நான் என்ன சாங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சாருக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட சொல்லும்போது கூட புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை, அந்த 2யுமே தான் அவர் என்கிட்ட ரெஃபரன்ஸ் வந்து சொன்னது. புறப்பொருள் வெண்பாமாலைலாம் எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. புறப்பொருள் வெண்பாமாலைலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எனக்கு நான் இலக்கியம் படித்ததுனால அது இன்னும் தொடர்ந்து நான் அதை வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். கவிதைகளை பொறுத்துறது தான் சவாலே. நான் சாரோட படங்களில் வைக்கும்போது அந்த கதைகள் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சுச்சுவேஷன் வந்து கேட்கும்போது அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே நான் ஓடுவேன், இல்லாட்டி நான் பார்த்த படங்களுக்குள்ளே ஓடுவேன், இல்லை நான் படித்த கதைகளுக்குள்ளே நான் ஓடுவேன். அப்படி நான் ட்ராவல் ஆகிட்டு நான் பின்னோக்கி இழுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துலேருந்து நான் என்னோடய லிரிக்ஸை நான் அங்கேருந்து தான் கொண்டு வரேன். கவிதை எழுதுறது அது வந்து ரொம்ப அது ஏன்னா நம்ம மட்டுமே தன்னுணர்வு சார்ந்தது. அது நம்ம மட்டுமே எழுதுறது, நம்ம மட்டுமே வேணும்னா அதை பப்ளிஷ் பண்ணலாம், வேணான்னா வச்சுக்கலான்றது. ஆனால் பாட்டுன்றது அப்படி கிடையாது. ஒரு இயக்குனரை திருப்திப்படுத்தணும், அது இசையமைப்பாளரை திருப்திப்படுத்தணும், அந்த இசையை திருப்திப்படுத்தணும். அதெல்லாம் தாண்டி ஒரு ப்ரொடியூசராகவும் அந்த இடத்துலையும் போயிட்டு நிற்கணும், இன்னும் ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணும். இது எல்லாமே வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து இந்த இடத்துல தான். ரஞ்சித் சார்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டதை வந்து இன்னும் வந்து மையடகன் வரைக்கும் நான் கொண்டு போய் சேர்த்துருக்கேன், காதல் பொது உடைமை வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கேன் அப்படின்றது இன்னும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்குது. இதை வந்து
இப்போ என்கிட்ட வந்து வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா, சாரோட படங்களில் வர பாடல்கள் தான் சொல்லுவாங்க. மாயாநதி மாதிரி, கண்ணம்மா மாதிரி அப்படின்னு தான் வந்து இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் வந்து சொல்லுவாங்களே. ஆனால் சார்கிட்ட வரும்போது எந்த ரெஃபரன்ஸுமே வந்து இருக்காது. அதுதான் வந்து இவரோட படங்களை நான் வேலை செய்யறதுல ஒரு ஸ்பெஷலே வந்து அதுதான். ஏன்னா அது மட்டும்தான் இருக்க முடியும். ஒன்று வந்து இன்னொன்று போல் இருக்கவே இருக்காது. அது இன்னொன்று போல் இருந்தால் அது அந்த இடத்துல தேவையே இல்லை. சில இடங்கள்ல வந்து நம்ம அதை ஆர்கியூ பண்ணுற இடங்கள்லையும் அந்த இடத்துல நம்ம பேச முடியும் சில மற்ற இடங்கள்ல. ஆனால் ஓகே, முடிஞ்ச வரைக்கும் அதோட சாயல் தான் பண்ணி கொடுக்க முடியுமே தவிர அதுவாகவே எதையும் பண்ண முடியாது. மினிக்கி வந்துட்டு எனக்கு வீரதுரந்தரா, அதுக்கப்புறம் காலா, கண்ணம்மாலாம் வந்து எனக்கு நிறைய என்னோட வாழ்வியலோட ரொம்ப நெருக்கமான பாட்டு. கண்ணம்மாவும் சரி, மாயாநதியும் சரி, இது எல்லாமே அந்த கதைக்குள்ளே இருக்கிற கதாமந்திரங்கள் தான். அதுக்கப்புறம் நட்சத்திரம் நகருகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். சாரோட ஒர்க் பண்ண படங்கள்லேயே இந்த இடத்துல தான் சொல்கிறேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம் வந்து நட்சத்திரம் நகருகிறது. ஏன்னா நானே நினச்சிருந்தா கூட எழுத முடியாத கவிதைகள் அது, எழுத முடியாத பாடல்கள் அது, இனிமேல் வேறு எந்த இடத்துலையும் நான் பண்ண முடியாத பாடல்கள் அது. குறிப்பிட்டு சொல்லணுன்னா அந்த ஒப்பாரி பாட்டு. அந்த ஒப்பாரி பாட்டு எழுதும்போது மினிக்கு மட்டும்தான் சார் வந்துட்டு இன்னும் வந்து எனக்கு வேறு மாதிரி வேணும்னு தமிழ் பிரபா சொல்லும்போது கூட சொன்னாங்க. அந்த ஒரு ரவிக்கை அணிவதற்கான விஷயத்தை நம்ம அந்த கதைக்குள்ளே பாடலுக்குள்ளே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது எந்த மாதிரியான கொண்டாட்டத்தை கொடுக்குது, ஒன்றை பெற்ற பிறகான கொண்டாட்டம் இருக்கும்ல, அதை தான் இந்த பாடலுக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லி நினச்சது. அதுதான் மினிக்கிலையும் நாங்கள் வந்து பண்ணது. நட்சத்திரம் நகருகிறது என்னன்னா, அந்த ஒப்பாரி பாட்டு மற்ற எந்த சாங்குமே வந்துட்டு சார் வந்துட்டு என்னை வந்து நெருக்கடியே பண்ணதே கிடையாது. அதுதான் வந்துட்டு அவரோட படங்களில் நிறைய இடங்களில் வந்து கேட்கறது தான். எப்படி வந்து ரஞ்சித் சாரோட மட்டும் உங்கள் பாட்டு ஹிட் ஆகுதுன்னா அதுதான். ஒரு சக படைப்பாளி ஒரு படைப்பாளிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். படைப்பாளின்னு மட்டும் கிடையாது, சக மனுஷங்களுக்கு, சக உறவுக்கே வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வந்து ஸ்பேஸ் தான். அது வந்து படைப்பாளியாக இருக்கிறவங்க இன்னும் கூடுதலாக அதை புரிஞ்சுக்க முடியும். அதை இன்னும் வந்து நிறையவே வந்து கொடுக்க முடியும், எல்லா இடங்கள்லையுமே வந்து கொடுக்க முடியும். அதுதான் வந்துட்டு அவரோட படங்களில் என்னுடைய பாடல்கள் எப்படி சொல்கிறது, ஒரு 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 குன்றின் மீது வைத்த விளக்கு தான் என்னோட வரிகள் எல்லாமே சாரோட படங்களில் வந்து இருக்கிறது. நட்சத்திரம் நகருகிறது பொறுத்த வரைக்கும் அது அந்த பாட்டு எழுதும்போது நிறைய நான் மெய்யழகன் எழுதும்போது எப்படி வந்து ஒரு மாதிரியான ஒரு ஒரு கையாலாகாதனத்துக்கு நான் ஆயிருக்கிறேன். ஒரு பாட்டு எழுதும்போது நான் அழுதுருக்கிறேன். அது தொடவே முடியாத இடத்துக்கு கூட நான் போயிருக்கிறேன். அப்படி தான் வந்து அந்த ஒப்பாரி பாட்டு பண்ணது. ஏன்னா எல்லாமே வந்துட்டு ஆணவ படுகொலை செய்யப்பட்ட தெய்வங்களை பற்றினது. ஒருத்தரோட கதைகளையும் நீங்கள் கேட்டது எல்லாமே அந்த வரிகள் பாட்டாக தான் கேட்டிருப்பீங்க. நான் அவங்களோட அந்த கதையை நம்ம படிச்சுட்டு வரும்போது, ஒரு கதைக்குள்ளே நம்ம பயணப்படும் போது தெரியும், அந்த கேரக்டராகவே நம்ம மாறுவோம், எல்லா கேரக்டராகவும் மாறுவோம். அந்த ஊருக்குள்ளே போவோம், அந்த நாட்டுக்குள்ளே போவோம், அந்த கணத்துக்குள்ளே போவோம், நாமளே விழுந்துருவோம், நாமளே எழுந்திருப்போம், எல்லாமாவும் மாறி நாம் ஒரு ஒன்றுமே இல்லாத ஜீரோவாக ஆகும்ல, அப்படி ஒரு நிலைக்கு போனது தான் அந்த ஒப்பாரி பாட்டு. அந்த பாட்டை நான் அது வந்து ரொம்ப முக்கியமான பாட்டாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி அதுலேயே வந்த காதலர் பாட்டு வந்துட்டு தமிழ் இலக்கியத்தில் சார் வந்துட்டு நிறைய இசங்கள் பேசுகிறாங்க, நிறைய அரசியல் பேசுகிறாங்க அப்படின்றத வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு விதமான பார்வையாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீது பேரன்பு கொண்ட ஒரு பேரன்பாளன் சார். ஏன்னா அதை நான் தான் சொல்ல முடியும், எனக்கு தான் தெரியும் அது அப்படின்றதுனால தான். சார் சொல்லும்போது எனக்கு சங்க இலக்கியங்கள்லேருந்து எடுன்னு தான் சொன்னாங்க. நீ அகநானூர்லேருந்து எடு, குறுந்தொகையிலேருந்து எடு, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. இனிமேலாம் சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஆனால் காதலர் பாட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் கவனித்தேன், நிறைய சங்க இலக்கிய பாடல்களை எடுத்து அதாவது ஜனரஞ்சகமான பாடல்களாக மாற்றுறதுக்கான முயற்சி நிறைய பேர் வந்து ஈடுபட்டுட்டு தான் இருக்கிறாங்களே. ஆனால் அதனுடைய விதை வந்துட்டு நட்சத்திரம் நகருகிறதுல தான் அது நடந்தது அப்படின்னு என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். இந்த காதலர் பாட்டை பொறுத்த வரைக்கும் சார் வந்துட்டு திருக்குறள்லேருந்து மணிமேகலையிலேருந்து எதுலேருந்து வேணால் எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பாட்டு வந்து இப்படி இருக்கணும், அதுதான் ரொம்ப அதனுடைய முக்கியமானதாக வந்து இருந்தது. அப்படி நான் பண்ணது, நான் ரசித்த வரிகள், நான் வந்து என்னோட இளங்கலை யூஜியிலேருந்து பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி வரைக்கும் நான் படிக்கும்போது படித்து நான் ரசித்தது, வியந்தது, ரொம்ப வந்து எனக்குள்ளே நான் கொண்டாடின பாட்டு வரிகள். அந்த வரிகள் தான் வந்து 2 வரி, ஒரு வரி அப்படின்னு திருக்குறள் வரைக்குமே எடுத்து அதை ஒரு பாடலாக்குனது வந்து
டென்மாவோட மியூசிக் செமையாக வந்து இருந்தது. டென்மாவோட மியூசிக் தான் வந்து அதை ரொம்ப காதலர் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு விஷுவலில் வந்து அந்த அந்த சுத்தது இருக்குல்ல, அது பயங்கரமாக வந்து இருந்தது. அதை இன்னும் வந்து அழகாக்குனது வந்து விஷுவல், சாங்கு, பாடினது, அதிலே பேரின்ப காதல், அதெல்லாம் விட எனக்கு இந்த 2 பாட்டு வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். மினிக்கி மினிக்கி வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். ஏன்னா சாரோட படங்களில் வந்துட்டு ரொம்ப எனக்கே தெரியாது உண்மையிலேயே நான் வந்துட்டு இவ்வளோ ஃபோக்காக நான் எழுதுவேனா அப்படின்னு சொல்லிலாம் எனக்கு என் மேலே கொஞ்சம் டவுட்டு தான் இருந்தது. ஆனால் என்னை வந்து நான்னிலேருந்து மினிக்கி மினிக்கி அறுவடை பாடல் வரைக்கும் என் மீது எந்த சந்தேகமும் இல்லாத என்னால் முடியும் அப்படி எனக்கு முடியும் நினைக்கிறாரா என்னன்னு கூட தெரியாது, என்கிட்ட கொடுத்துருவாரு சாரு. அது வந்து மினிக்கி மினிக்கி ஹிட் ஆனது வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் தான் வந்து அதை ஹிட் ஆக்குனீங்க. நீங்கள் இல்லைன்னா உண்மையிலே எனக்கு அந்த தைரியம் வந்திருக்காது. எனக்கு தெரியும், நானே நினச்சிட்டு இருந்தேன்னா எனக்கு கவிதை மாதிரி தான் எழுத தெரியும், பாட்டு ஒரு மாயநதி மாதிரி, கண்ணம்மா மாதிரி, 96ல் வந்த பாடல்கள் மாதிரி, என்ஜிகே அன்பே பேரன்பே மாதிரி, இப்படி தான் வந்து என்னால் பண்ண முடியும் போல் நினச்சிட்டு இருந்த ஒரு சூழலில் இல்லை ஃபோக் வந்து உன்னால் வந்து செம்மையாக பண்ண முடியும் அப்படின்றத வந்து பண்ணது மினிக்கி மினிக்கி அறுவடை பாடல். அறுவடை பாடல் இருந்தப்போ எனக்கு, ஏன்னா நம்ம வந்துட்டு நான் கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தது, எல்லாமே கிராமம் தான் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்துட்டு சார் கூட வந்துட்டு என்னை கலாய்ச்சிட்டே வந்துருப்பாங்க. நீ போயிட்டு கட்டு தூக்குவியா, அங்கெல்லாம் எவ்வளோ வேலை தெரியுமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நீ போயிட்டு நெல்லாம் தூக்குவியா நீ அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம வந்து இங்கே உட்காந்துட்டே இருக்கிறோம். அதனால் அந்த வேலையெல்லாம் இருந்தாலும் அந்த காலகட்டம் 19ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லும்போது அந்த நெல்லோட வகைகள் இதெல்லாமே ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஆனால் அது வந்துட்டு நான் எங்கள் அப்பா கிட்ட தான் டிஸ்கஷன்லாம் பண்ணது, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து முடிஞ்ச வரைக்கும். ஆனாலும் எப்படி தான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கூப்பிட்டு திடீர்னு ஃபோன் பண்ணி சார் ஜிவி சாரோட ஆஃபீஸில் ரெக்கார்டிங் தேட்டரில் உட்காந்து நாங்கள் 3 பேரும், சிங்கர்ஸ் 2 பேரும், சுகந்தியும் பாலாமும் வந்து இருந்தாங்க. அப்படியே உட்காந்து அப்படியே எழுதி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே ஷூட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அது ரொம்ப ஒரு அழகான தருணம். தேங்க்யூ. நன்றி உங்களோட இதுக்கு. அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகுது. ஸோ லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் தட்.